ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவ்ஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான சீஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீஸ் தோசை பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கோஸ், ஒரு குடமிளகா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி இந்த காயெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய் கூடவே கொஞ்சமாக உப்பு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே சேஷ்வான் சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க டாப்பிங்ஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஈவனாக. இப்போது இது கூடவே நிறைய சீஸ் துருவிக்கோங்க. சீஸ் தூவிட்டு இது ஒரு 2 செகண்ட்க்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ சீஸ் நல்லா உருகி இருக்கும். இப்போது இந்த டைமில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான யம்மியான சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.